இன்னைக்கு நம்ம கருப்பசாமி கதை கேட்க விரும்பினால் வாங்க கதைக்குள் போகலாம். கருப்பசாமி தமிழ்நாட்டின் காவல் தெய்வங்களில் மிகவும் முக்கியமானவர். கிராமங்களை காவல் காப்பதாகவும் சத்தியத்தை நிலைநிறுத்துவதாகவும் இவர் போற்றப்படுகிறார். இவரது கதைகள் பெரும்பாலும் வீரமும் நேர்மையும் நிறைந்தவை. அவற்றில் ஒரு கதை இதோ. பழங்காலத்தில் சிவபெருமானின் ஒரு திருவிளையாடலின் போது ஒரு அசுரனின் ஆதிக்கத்தால் தேவலோகத்தில் குழப்பம் ஏற்பட்டது. அந்த அசுரன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவனை அழிக்க தேவர்கள் அனைவரும் பயந்தனர். அப்பொழுது சிவன் தன்னுடைய ரூபத்திலிருந்து ஒரு வீரனை உருவாக்கினார். அந்த வீரனின் பெயர் வீரபத்திரர். அவரை அந்த அசுரனை அழித்து நீதியை நிலைநாட்ட அனுப்பினார். வீரபத்திரர் சிவனின் கட்டளையை ஏற்று அந்த அசுரனுடன் கடுமையான போரிட்டு அவனை அழித்தார். போரில் வெற்றி பெற்ற பிறகு வீரபத்திரரின் கோபமும் வீரமும் தணியாமல் இருந்தது. சிவன் அவரை பூமியில் உள்ள கிராமங்களை காவல் காக்கும் பொறுப்பை வழங்கினார். வீரபத்திரரே பின்னர் கருப்பசாமி என்று அழைக்கப்பட்டார். அவர் கிராமங்களின் எல்லைகளை காவல் காப்பதாகவும் அங்கு வாழும் மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பதாகவும் நம்பப்படுகிறது. கதையின் முக்கியத்துவம். இந்த கதை கருப்பசாமியின் பிறப்பு, அவரது வீரச் செயல்கள் மற்றும் கிராமங்களை காக்கும் அவரது கடமைகளை விளக்குகிறது. அவர் அநீதியை அழித்து நீதியை நிலைநிறுத்தும் கடவுளாக கருதப்படுகிறார். காவல் தெய்வம். அவர் கிராமத்தின் எல்லைகளை தீய சக்திகளிடமிருந்து காப்பவர். சத்திய தெய்வம். நீதி தவறியவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிப்பவராகவும் நேர்மையாக வாழ்பவர்களை காப்பவராகவும் கருதப்படுகிறார். இதன் காரணமாகவே கிராமங்களில் சத்தியம் செய்யும்போது கருப்பசாமி மேல சத்தியம் என்று சொல்வது வழக்கம். இத்தகைய கதைகள் கிராமப்புற மக்களின் வாழ்விலும் நம்பிக்கைகளிலும் இரண்டர கலந்துள்ளன. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.